ஓகே, நம்ம SPL 02க்கு வந்து எப்பவும் போல சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், மை அப்ளிகேஷன் போனால் அப்ளிகேஷன் டைப்பில் அப்ளிகேஷன் ஃபார் வெய்வர் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 120, அதாவது அம்னஸ்டி ஸ்கீமுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதை கிளிக் பண்ணி நியூ அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா SPL 02 இது ஒன்று தான் எனேபிள் ஆயிருக்கு. SPL 01 சீக்கிரமே வந்துருங்கிறாங்க. ஸோ SPL 02 வந்து நம்ம இங்கே வியூ ஆயிருக்கு. நம்ம கிரியேட் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ முன்னாடியே கதிரவன் சார் சொன்னது தான், டிமாண்ட் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் இஷ்யூ பண்ணிட்டாங்களா? பண்ணியிருந்தா எஸ். ஸோ இந்த கேஸில் டிமாண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லெஜர் பேமெண்ட் டுவர்ட்ஸ் டிமாண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். நிறையா டிமாண்ட் வச்சுருக்காங்க, ஒரு 2 லட்ச ரூபா. ஓகே, ஸோ இதில் எந்த கேஸ்ன்னு நமக்கு தெரியல. நம்பர் 4ங்க சார். ஓகே, ஸோ இந்த 2 லட்ச ரூபா தான் இப்போ உள்ள நமக்கு உள்ள இஷ்யூன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம போய் பார்க்குறோம். சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், மை அப்ளிகேஷனில் போகிறோம். அப்ளிகேஷன் ஃபார் வெய்வர் ஸ்கீம். ஓகேங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு நியூ அப்ளிகேஷன் கொடுக்குறோம். SPL 02 ஃபார்ம் மட்டும் நமக்கு லைவ்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி கிரியேட் அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா அடுத்து ஒரு செக்லிஸ்ட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் இந்த டிமாண்ட் கொடுத்துருக்கா நம்ம பார்த்துட்டோம். ஜிஎஸ்டி போர்ட்டலில் தான் உங்களுக்கு டிமாண்ட் வந்து DRC 07 அப்லோட் பண்ணி லெஜர் அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்டில் அமௌண்ட் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்துருச்சு. இதுக்கு ஏதாவது அப்பீல் அகைன்ஸ்டாக ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், பண்ணலைன்னா நோ. ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா அப்பீல் வித்ட்ரா ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்கும். வித்ட்ரா ஆகலை அப்படின்னா வித்ட்ரா பண்ணிட்டு வாங்க. வித்ட்ராவல் பண்ணியிருந்தா தான் நீங்கள் இந்த இது போட முடியும் அப்படிங்கிறத சொல்லும். ஸோ அதனால் நீங்கள் அப்பீல் வித்ட்ரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதே அப்பீல் ஃபைல் பண்ணலைன்னா நோன் கொடுத்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகேங்க சார். அடுத்து ஆர்டர் வந்து எந்த செக்ஷனில் இஷ்யூ பண்ணியிருக்கு? செக்ஷன் 73-ஆ 74-ஆ இல்லை அதர்ஸா? ஸோ 73க்கு மட்டும்தான் நமக்கு வந்து வெய்வர் இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம சூஸ் பண்ணும்போதே நமக்கு வெய்வர் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, எரானியஸ் ரீஃபண்ட், நீங்கள் ரீஃபண்ட் வாங்கினதுக்கான டிமாண்டும் இந்த ஆர்டரில் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்ததுன்னா அது எஸ்ன்னு கொடுப்போம், இல்லைன்னா நோன் கொடுப்போம். இருந்ததுன்னா அதுக்கான ரீஃபண்ட் வந்து அதுக்கான அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம அந்த அமெனஸ்டி போக முடியாது. இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு பேஸ்டான அப்ளிகேஷனில் உள்ள மொபைல் நம்பர் வரும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், அப்புறம் கோர் ஃபீல்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர், அப்புறம் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர். ஸோ எல்லா மொபைல் நம்பர் வரும். ஸோ பேசிக் கான்டாக்ட் டீட்டெயில் என்னவோ அதை கொடுத்துக்குங்க. மெயில் ஐடியும் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நமக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்திருக்கும். அட்ரஸ் ஜூரிஸ்டிக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆர்டர் ஐடி, ஸோ எந்த ஆர்டருக்கு கீழே நீங்கள் இந்த அம்னஸ்டி அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நமக்கு இந்த ஒரே ஒரு ஆர்டர் தான் ஆட்டோ பாப்புலேட் ஆகி உட்காந்துருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணால் அதோட ஆர்டர் டேட்டும் எந்த செக்ஷனில் ஆர்டர் வந்ததுங்கிறது வரணும், ஆனால் வரவில்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் போர்ட்டலில் உள்ள இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக உள்ளே போயிடலாம். இப்போ இது வந்து நமக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகலை, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணுவோம். என்ன எரர் வருதுன்னு பார்த்துருவோம். இது வந்து அப்பீல் வந்து ஏதாவது ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது இருக்கா? இல்லைன்னா இல்லை, இருந்ததுன்னா அதை பற்றி நம்ம டீட்டெயில் கொடுக்கணும். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும், இது எல்லாமே நம்ம ஆர்டர் ஐடி போட்டாலே ஃபில் ஆகணும். ஸோ எதுவுமே ஃபில் ஆகலை. ஸோ இதனால தான் சார் சொல்லியிருந்தாரு ஃபார்மே ஃபுல்லாக வரல, நம்ம வந்து எப்படி இதை டெமோ காமிச்சு ஃபைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுன்னா நமக்கு வேலை. ஓகேங்களா? ஸோ ஃபில் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த ஆர்டர் செல்ஃப் சர்டிஃபைட் காப்பி ஆஃப் த ஆர்டர் பண்ண போகிறோம். அப்பீல வித்ட்ரா பண்ணியிருந்தால் அதோட சப்மிட் பண்ணி நம்ம அதை அட்டாச் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். பேமெண்ட் DRC 03 அதை DRC 03A அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் அதை நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். வேறு ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருந்தால் கொடுத்துட்டு நம்ம டெக்ளரேஷன்லாம் ஃபைல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பிளேஸ் சார்? கோயம்புத்தூர் சார். நான் சேவ் கொடுக்கல, டைரெக்டாக ஃபைல் கொடுக்குறேன். பயப்படாதீங்க, ஃபைல் ஆகாது. எரர் இருந்தால் எரர் சொல்லும். ஓகேங்க சார். ஏன்னா அட்டாச்மெண்ட்டும் கொடுக்கல, கண்டிப்பாக எரர் வரும். ஓகேங்க சார்.
ஃபைல் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபைலே ஆகலை. ஓகே. ஸோ வந்து இதுதான் இதில் உள்ள இஷ்யூ. என்னென்ன எரர் வருதுன்னா, இந்த மாதிரி அனெக்சர் வந்து அப்லோட் பண்ணல. இந்த வருது பாருங்க ரெட் மார்க்கில். மேண்டேட்டரி ஃபீல்டு வந்து ரெக்வயர்டு ரெட் மார்க்கில் வந்துருச்சா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாததுனால நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால் நமக்கு போர்ட்டல் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நான் வந்து இதை வந்து இன்னொரு கேஸ்லலாம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ஆன்லைனில் ஆர்டரே அப்லோட் பண்ணல. மேனுவலாக தான் நான் பண்ண போகிறேன். எனக்கு மேனுவல் ஆர்டர் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, இல்லை எனக்கு ஆன்லைன்லேயே ஆர்டர் அப்பியர் ஆகலை. எனக்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட். நான் இன்னைக்கு ஃபைல் பண்ணியே ஆகணும். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி ஓகே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை எடுத்து வச்சுக்கணும். இதுவும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. நான் ஜஸ்ட் காலைல ஒரு இதுக்கு கிளைண்ட்டுக்கு ட்ரை பண்ணேன். எல்லாமே ஃபில் ஆகி சப்மிட் வரைக்கும் போச்சு. ஏன்னா என்கிட்ட எந்த கிளைண்ட்டும் இல்லை. ஸோ வந்து எந்த ஆர்டர் சார்? அந்த டிமாண்ட் உள்ள ஆர்டர் எது சார்? There is an order for determination of tax, sir. Here. No, sir, there are some withdrawal of order also. So I don't know which order is withdrawn. சொல்லுங்க சார். Or from liability register. That means demand register. Okay. Payment towards demand. There is a demand ID. Yes. But From whether it is same, it is a order ID, sir. Yes, order, sir. Liability register. Okay, we will check. Okay, check பண்ணிடலாம் சார். செக் பண்ணிடலாம். You have to make the payment also. That is what. Not through DRC 03. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு டிமாண்ட் இருந்ததுன்னா, நீங்கள் இங்கே போய் லெஜரில் பேமெண்ட் வாட்ஸில் போய் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். டிஆர்சி 03 பண்ணீங்கன்னா இங்கே செட் ஆஃப் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் டிஆர்சி 03A ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணி செட் ஆஃப் பண்ணணும். அதுலேயும் டிஆர்சி 03 போயிட்டு நீங்கள் அகைன்ஸ்ட் எஸ்சிஎன் அகைன்ஸ்ட் சோகாஸ் நோட்டீஸ் இல்லைன்னா ஜிஎஸ்டிஆர் 2B vs 3B இந்த மாதிரி வேறு ஏதாவது ரீசன் போட்டிங்கன்னா அதை 3A கூட நீங்கள் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஒன்லி வாலண்டரி அண்ட் அதர்ஸ் போட்டிருந்தா மட்டும்தான் டிஆர்சி 03A செட் ஆஃப் பண்ண முடியும். சார் அதை தான் இடையில ஞாபகப்படுத்தினாரு. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எப்பவுமே பேமெண்ட் வாட்ஸ் டிமாண்ட் இருந்ததுன்னா டிமாண்டில் போய் கட்டுங்க. சார் இன்னொரு டைம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். ஸ்பீடாக சொல்லிட்டீங்க சார் நீங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு டிஆர்சி 07 போட்டாங்கன்னா, சரிங்க சார். இங்கே லெஜர் பேமெண்ட் வாட்ஸ் டிமாண்ட் போனீங்கன்னா இங்கே உங்களோட டிமாண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகி உட்காந்துரும். அதாவது டிமாண்டை ஏற்றிடுவாங்க. ஆமாங்க சார், லைபிலிட்டி. நீங்கள் பணம் கட்டணும்னா இங்கே தான் கட்டணும். ஓகே சார். ஓகே. ஒரு டிமாண்டுக்கு பணம் கட்டணும்னா டிஆர்சி 07 வந்து ஆர்டருக்கு பணம் கட்டணும்னா இந்த இடத்துல தான் நீங்கள் கட்டணும். அப்போ தான் இங்கே கழியும். இப்போ கேஷ் லெஜர்ல கட்டி வச்சுட்டு இங்கே ஆஃப்செட் பண்ணிக்கணும். கேஷ் லெஜரோ கிரெடிட் லெஜரோ எப்படி வேணா பண்ணிக்கலாம். ரைட் சார். ஓகே சார். இங்கே நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்கனாலே இது டிஆர்சி 03 மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதாங்க சார், அதாங்க. ஸோ சேம் டேட்டா தான். அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட் என்ன, கேஷ் லெஜர் பேலன்ஸ் எவ்வளவு, கிரெடிட் லெஜர் பேலன்ஸ் எவ்வளவு, நீங்கள் எதை எங்கெங்க எவ்வளோ கட்ட போறீங்க. சேம் டிஆர்சி 03 என்ன கான்செப்டோ அதே தான். அதை விட இது வேலை மிச்சம். அதில் போய் நீங்கள் செக்ஷனை சூஸ் பண்ணணும், வேற இடத்துக்கு போகணும். நீங்கள் ஆர்டர் ஐடிலாம் சூஸ் பண்ணணும். இல்லை ஆர்டர் அகைன் சோகாஸ் நோட்டீஸ்னா நம்பர்லாம் போடுவீங்க, பீரியட்லாம் போடுவீங்க. எதுவுமே தேவையில்லை. செலக்ட் கொடுங்க, பணம் ஆட்டோ பாப்புலேட் ஆகி ஆஃபீஸர் போட்டுட்டாரு, இதுக்கு அகைன்ஸ்டா பணம் கட்டிடுங்க. கிளியரா? ஓகேங்க சார். தேங்க் யூ சார். For the amnesty period, don't pay penalty, interest or எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். டாக்ஸ் மட்டும் நீங்க பண்ணலாம். பார்ட் பேமெண்ட் கூட அலோவ் ஆகுது. ஆமா, பார்ட் பேமெண்ட் தான் கட்டி வச்சிருக்கோம் சார் நாங்க. ஓகே. no, part payment is also allowable, sir. Because if the liability is 80,000, we can, if we have 20,000 liability, we can pay 20,000 also now. Yes sir, that's also I said. Yes, yes. ஓகே. ஸோ டிமாண்ட் வந்து எனக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் இஷ்யூ ஆகலை அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அப்பீல் எதுவும் கிடையாது. எனக்கு 73 தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. எரனியஸ் ரீஃபண்டும் கிடையாது, இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கொடுத்தேன், என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன், மெயில் ஐடி கொடுத்துட்டேன், என்னோட ஆர்டர் ஐடி மேனுவல் என்ட்ரின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் மேனுவலாக அந்த ஆர்டர் ஐடியை போடணும். போட்டு அதோட டேட்டை போடணும். ஏதோ ஒரு டேட்டு அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன். செக்ஷன் 73(5) என்ன செக்ஷனுங்கிறத போடணும். ஸோ மல்டிபிள் செக்ஷனில் அந்த ஆர்டர் இருந்தாலும் நீங்கள் தனித்தனியாக கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஹைகோர்ட் ஏதாவது ரிட் பெட்டிஷன் பெண்டிங் இருக்கா, அப்பலேட் அத்தாரிட்டி ஏதாவது இருக்காங்கிறத கேட்குறாங்க.
எந்த வருஷம் 18 19 ஒரே வருஷத்துக்கானதா இல்லை மல்டிபிள் வருஷத்துக்கானதா அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நான் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கொடுக்குறேன். அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் வந்து எந்த பீரியடுக்கு மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஹோல் இயர் போட்டு தான் டிமாண்ட் போடுறாங்க. இல்லை உங்களுக்கு பார்ட் பீரியட் தான் உங்களுக்கு நோட்டீஸ்லேயோ ஆர்டர்லேயோ இருந்ததுன்னா நீங்கள் இந்த பார்ட் பீரியட் மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிமாண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் ஜென்ரலாக ஹோல் இயர் தான் வருது, சிஜிஎஸ்டி டிமாண்ட் எவ்வளவு, எஸ்ஜிஎஸ்டி டிமாண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ நம்ம பார்த்த கேஸில் வந்து 2 லட்ச ரூபா டிமாண்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஐஜிஎஸ்டி ஐ அசியூம் தட் 1 lakh டேக்ஸு 15,000 இன்ட்ரெஸ்ட், ஜஸ்ட் ஒரு ரஃப் ஃபிகர் தான். நீங்கள் வந்து எக்ஸாக்ட் ஃபிகர் நீங்கள் உங்களோட டிமாண்டை பொறுத்து நீங்கள் போட்டுப்பீங்க. ஓகேங்க சார். ஐஜிஎஸ்டி. ஸோ நம்ம சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஆட்டோ பாப்புலேட் ஆகி வரணும். இந்த கேஸ் வந்து போர்ட்டல்லே ஆர்டர் ஏற்றாத கேஸ்க்கு இப்படி பண்ணணும். எஸ் சார், எஸ் சார். இதே ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்ததுன்னா இங்கே அந்த ஃபிகர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை, வேலை மிச்சம், அவ்வளோதான். பட் கான்செப்ட் இதுதான். ஆனா சில பேர்த்துக்கு மேனுவலாம ஆர்டர் கொடுத்துருப்பாங்க ஏங்க சார்? இப்போ வந்து சென்ட்ரல்ல மேக்ஸிமம் வந்து சென்ட்ரல்ல கொடுக்குற ஆர்டர்லாம் டின் நம்பர் போட்டு இப்போ வரைக்கும் ஏத்தாம தான் இருக்கு நிறைய Okay. ஆர்டர்ஸ். நம்ம நேரில் போய் லெட்டர் கொடுத்தாலும் ட்ராப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க ஆன்லைன்ல தான் சார் ரிப்ளை கொடுக்கணுங்கிறாங்க. ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் ஆன்லைன்ல கொடுங்கங்கிறாங்க. இவங்க ஆர்டரே அங்க இல்ல. அப்ப எனக்கு இல்லைங்க சார். ஆர்டர் ஆன்லைன்ல வேணும்னு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மெயில்ல கொடுங்கங்கிறாங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் ஆன்லைன்ல தான் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனா அவங்க கொடுக்குற ஆர்டர் மட்டும் போஸ்ட்ல கொடுத்துருவாங்க. போஸ்டல்ல தான் வருது சார். ஆமாங்க சார். ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு டிமாண்டை ஃபில் பண்ணிட்டோம். இது வந்து டிமாண்ட் நம்ம கிளிக் பண்ணதும் டிமாண்டுக்கான பிரேக்கப் வந்துருச்சு. இப்போ பேமெண்ட் சம்மரி அதுக்கான பணம் கொடுத்த பிரேக்கப்பை நம்ம இங்கே போடணும். ஓகேங்களா? ஸோ பணம் வந்து எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேங்க சார். ஸோ வருஷம் எந்தெந்த வருஷம் சிஜிஎஸ்சி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்சி எவ்வளோ, செஸ் எவ்வளோ 4 காலம் வரும். அப்புறம் வந்து ஆக்ட் வைஸ் டோட்டல் பண்ணி வரும். ஸோ ரெண்டும் ஒன்று தான். அது ஜஸ்ட் பார்த்தா போதும். இதில் செக்ஷன் 16(4)ல சம்பந்தப்பட்ட ஃபிகர் இருக்கா, இருந்தால் அதை கழிச்சு காமிக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 16(4)னா நம்ம 18 19 பார்த்துட்டு இருக்கோம். அதோட ஐடிசி 30 நவம்பர் 2021 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஆனால் ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த அமனஸ்டியில் எனக்கு 16(4) சம்பந்தப்பட்ட டாக்ஸ் தான் அந்த சிஜிஎஸ்டியில் வந்த 5,000 ரூபா, எஸ்ஜிஎஸ்டியில் வந்த 5,000 ரூபா. ஐஜிஎஸ்டி எனக்கு வேற பிரச்சனை, அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஸோ இந்த 10,000 ஆட்டோமேட்டிக்காக அமனஸ்டியில் கழிஞ்சிரும். சரி, இதில் நீங்கள் என்ன பணம் கட்டியிருக்கீங்க? ஸோ நீங்கள் டிஆர்சி 03ல கட்டின பணம் எல்லாமே இங்கே இருக்கும். 3Aல பண்ணியிருந்தாலும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை ஒரு ஏஆர்என் நம்பரை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஏஆர்என் நம்பரில் நீங்கள் 6,500 6,500 பணம் கட்டியிருக்கீங்க. ஸோ நம்ம பணம் கட்டினது எல்லாமே சிஜிஎஸ்சி எஸ்ஜிஎஸ்சியில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து ரிட்டர்ன் போயிட்டு நான் என்னோட அந்த 1 lakh டிமாண்ட் வந்து 16(4) அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பணம் கட்டினது இல்லை, ஒரு செட் ஆஃப் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக. எல்லாருக்கும் புரியுதுல்ல? புரியலன்னா இடையில சொல்லுங்க. ஸோ 1 lakh வந்து என்னோட 16(4) டைம் லிமிட் சம்மந்தப்பட்ட டிமாண்ட். ஸோ அதனால அதை நான் கட்ட வேண்டியதில்லைன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறேன். அப்போ நான் சிஜிஎஸ்சி எஸ்ஜிஎஸ்சியில் எவ்வளோ கட்டணும்? 5,000 தான் நான் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு. நான் 6,500 ஆல்ரெடி கட்டிட்டேன். இவ்வளோ தான். இந்த பிரேக்கப்பை நீங்கள் கொடுத்து இதுக்கான டிஆர்சி 03னா நீங்கள் 3ல கொடுத்த அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் 3Aல அட்டாச் பண்ண டாக்குமெண்ட்டையும் நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். ஆனா எந்த ரீசனுக்காக நம்ம வேவர் கேட்கறேன்னு சொல்லி அதை சொல்லணும்னு சார் சொல்றீங்க ஏங்க சார்? உதாரணத்துக்கு 16(4) சொன்னீங்களேங்க சார். 16(4) வந்து ஆமா 16(4) வந்து நீங்க டாக்ஸே கட்ட வேண்டியது இல்ல. ஆமாங்க சார். சோ நீங்க வந்து 1 லட்சம் கட்ட வேண்டியதே இல்ல. இது 16(4)ஆக இருந்தால் நீங்க 10,000 மட்டும் டிமாண்ட் கட்டினா போதும். அப்ப நீங்க 1 லட்சம் 16(4)ன்னு சொன்னாதான் நீங்க 10,000 நான் கட்டியிருக்கேன்னு கீழே ப்ரூஃப் அட்டாச் பண்ணா ஏத்துப்பாரு. ஓகேங்க சார். நீங்க 10,000 மட்டும் தான் நான் கட்டியிருக்கேன்,
1,00,000க்கு பிரேக்கப் எங்க குடுப்பீங்க? குடுக்கவே மாட்டோம். குடுக்கவே ஆப்ஷன் இல்லையே. இல்லைங்க. ஆமாங்க சார். ஸோ நீங்க 16(4) நீங்க உங்களுக்கு தனியாவே ஒரு காலம் குடுத்துட்டாங்க. இதுல நீங்க ஃபில் பண்ணி உங்களுக்கு 16(4) இல்லன்னா இத மறந்துருங்க. அவ்வளோதான். மறந்துடலாம். ஓகே சார். ஓகே. 16(4)ம் சேர்ந்து இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு தான் அத பண்ணணும். ஓகேங்க சார். வேற உங்ககிட்ட கம்ப்ளீட் ஒர்க்கிங்ஸ் இருந்ததுன்னா, அத நீங்க வித் ரிப்ளை லெட்டரோட, அனெக்ஸரோட இந்த எனி அதர் டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே சார். ஸோ அவ்வளோதான். SPL 02 ஃபைல் பண்ணிடலாம். சார் சொன்ன மாரி ஆனா சார் ஒண்ணு தெளிவா சொன்னாருங்க சார். டாக்ஸ கட்டிட்டு மறுபடியும் ஒரு 3 மாசம் டைம் இருக்கு. அவசரம் இல்லாம பண்ணுங்க. SPL 02 அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார். அது SPL 02 அப்படித்தான் வருது. பண்ணதுக்கு அப்புறம் டைம் இருக்கு. ஆனா வந்து 15 நாளைக்குள்ள நமக்கு கொரி போடுவாங்க. கொரிக்கு ரிப்ளை ஃபாலோ பண்ணணும் சார். அந்த ஃபாலோ 3 மாசம் பண்ணுங்க. நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் ஓடி போயிரும். நம்ம இந்த ஓடிடும். ஒரு ஆமாங்க கேஸ சார். பார்க்கல. மறந்தாலே ஆமாங்க. ஓடி போயிரும் 3 மாசம். ஆமாங்க சார். ஆமாங்க. க்ளோஸா ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க. இல்லன்னா லாஸ். கிளையன்ட்க்கு லாஸ், ஆமாங்க. நமக்கும் பேர் கெட்டு போயிடும். ஆமாங்க சார். ஸோ நான் அப்லோட் பண்ணி பார்க்கலாம். என்ன வருதுன்னு. ஓகேங்க சார். 1 1/4 நேரம் ஆயிடுச்சு. Q&Aவும் நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். சாட் பாக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். சார் ஃபைனலா ஒரே ஒரு டவுட். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. சார் இப்போ டிஆர்சி ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் டிஆர்சி 03ல பேமெண்ட் பண்ணிருக்கோம். அது இந்த ஓகே. மாதிரி ஏதாவது செட் ஆஃப் ப்ரொவிஷன் ஏதாவது பண்ணணுமா சார்? அதுக்கு செட்டப் பண்ண தேவையில்ல சார். நீங்க உங்க ப்ராப்பர் ஆஃபீஸர பார்த்து DRC 04 வாங்கிக்கணும். அக்னாலஜ்மென்ட் வாங்கிக்கணும். 3 பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட 4 வாங்கணுமா சார்? அது ஆமாமா. ஆட்டோமேட்டிக்கா DRC 04 அவங்க அக்னாலஜ்மென்ட் குடுப்பாங்க. குடுத்தாங்கன்னா ஆன் நோட்டீஸும் பின்னாடி வராது. எங்கேயும் தொங்கிக்கிட்டும் இருக்காது. இப்ப நம்ம ஆனுவல் பார்த்தோம் இல்லையா? ரிட்டர்ன் சார். புரியல. ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு அதுக்கு கூட DRC 03 பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக DRC 04 வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து அதுதான் அது ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கான ப்ரூஃப். ஓகே ஓகே. பே பண்ணதுக்கு அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அக்னாலஜ்மென்ட். பே பண்ணிட்டு நீங்க DRC 04 வந்து அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா வாங்கணும். ஓகே. ஆஃபீஸர் குடுக்கணும். ஆனா அவங்க வந்து நம்ம போய் தான் ஃபாலோ பண்ணணுங்களாங்க சார்? ஆமா எப்படிங்க ஃபாலோ சார்? பண்ணணும். நிறைய வேற சந்தேகம் ஏதாவது ஒரு இருக்குங்க. கேஸ்க்கு போறப்போ அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்க சார். அதுக்கு ஓகே. டைம் லிமிட் கிடையாது. கிடையாது. எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். எப்போ வேணா வாங்கிக்கலாம். ஆனா வாங்கிட்டீங்கன்னா, அது சம்மந்தமா ரிப்பீட்டடா நோட்டீஸ் வராது. வந்தாலும் சார் DRC 03 போட்டேன். நீங்க DRC 04 அக்னாலஜ்மென்ட்டும் குடுத்துட்டீங்க. திருப்பி ஏன் நோட்டீஸ் குடுக்குறீங்க அப்படின்னு ஈஸியா கேட்டு போயிரலாம். ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே. ஸோ ஃபைல் வந்து எனேபிள் ஆகல. போர்ட்டல் இஷ்யூ தான். பட் இதுதான் ப்ரொசீஜர். கம்ப்ளீட் ப்ரொசீஜர் இதுதான்.